எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 24 மார்ச் 2025 துவங்கி 30 மார்ச் 2025 வரை, தமிழிலே குரோதி வருடம் பங்குனி 10 முதல் 16 வரை. இதுல மிக அற்புத நிகழ்வு என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய ஒரு கிரக பெயர்ச்சி. 29 மார்ச் 2025 இரவு 9:44 மணி அளவில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபச்சனியாக பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறார். இந்த பரிணாமம் என்பது மிகச் சிறப்பானது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் போது வாழ்க்கையிலே வசந்தம் வீசும். சனி பகவான் எப்போதுமே நேர்மையான விஷயங்களை உங்களுக்கு தந்துவிட்டார் என்றால் அது அந்த சொத்து, அந்த பணம் எப்போதும் நிலைத்திருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பை தரும். ஆகையினால எது உரியதோ எது இனியதோ அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். ஆகையினால்தான் தலைப்பிலே இந்த வாரத்திற்கு மகிழ்ச்சி மழை லாபச்சனி என்று தந்திருக்கின்றேன். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில், அதாவது திங்கட்கிழமை, நீங்கள் அது கேட்கும் போது அந்த அஷ்டம நிலையில இருந்த சந்திரன், சந்திராஷ்டம நிலையில இருந்த சந்திரன் எல்லாம் மாறி இருப்பார். ரிஷபத்திற்கு மார்ச் 22 சனிக்கிழமை முதல் 24 திங்கட்கிழமை அதிகாலை வரை, அதிகாலை அல்ல 10:29 AM வரை சந்திராஷ்டமம். ஆகினால அது கழிந்த பின்புதான் இது கேட்பீர்கள். இருந்தாலும் கூட வார துவக்கத்திலேயே ஒரு சந்திராஷ்டமம் இருக்கும் போது வாரம் முழுக்க ஏதேனும் கவனம் இருக்க வேண்டுமா என்றால் அப்படி இல்லை என்று இருந்தாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் கிட்டத்தட்ட அந்த அஷ்டம நிலையில இருப்பது போன்ற அந்த பலனை தருவார் என்பது எனது கணிப்பு. ஆகையினாலே பல விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி என்பது லாபச்சனியாக இருந்தாலும் கூட சில கவனங்கள் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தவரோடு பேசுவது, உற்றார் உறவினர் நண்பர்களோடு பேசுவது என்றெல்லாம் இருக்கும்போது சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் உங்களை பற்றி ஏதேனும் ஒரு வீண் பழியோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயம், அது வதந்தியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மறைக்க வேண்டும் என நினைத்த உண்மை வெளிப்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதேனும் இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது இப்போது தலை தூக்கி சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பை தரும். 11ஆம் இடத்திலே நிகழக்கூடிய அந்த கிரகணம், அந்த கிரகணத்தை நோக்கி பயணப்படக்கூடிய சந்திரன் இருந்தாலும் பொதுவிலே உங்களிடம் எப்போதுமே ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு, எல்லோருக்கும் உண்மையாக உழைப்பது என்ற அந்த ரிஷப பண்போடு இருக்கும்போது சனி பகவான் எந்த பிரச்சனையும் தரப்போவதில்லை. இந்த வாரத்துல பேர்பகுதி, அதாவது கிட்டத்தட்ட முழுக்கவே அவர் 10ஆம் இடத்து சனியாக இருப்பார். ஆனால் கடைசியிலே 11ஆம் இடத்து சனியாக வரும்போது அங்கு ராகுவோடு இணைகிறார், சூரியனோடு இணைகிறார், புதனோடு இணைகிறார், சுக்கிரன் அங்குத்தான் இருக்கிறார். சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், இவையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்களில மிக அதிகமான கவனம் என்பது உங்களுக்கு தேவை. இந்த வாரம் மற்றவர்களோடு பேசுவதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வழிப்போக்கில், அதாவது போகிற வழியிலே ஏதேனும் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வழியிலே வாகன பயணம் செய்கிறீர்கள் என்றால் வழிச்சண்டையிலே நிச்சயமாக தவிர்த்து விடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தினுடைய நிதி நிலைமை சில சிக்கலை தரும். பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அந்த பணத்தினாலேயே பிரச்சனை சில வந்து விடுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இந்த கிரகண மற்றும் பல கிரகங்கள் 11ஆம் இடத்துல இணையக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு தருகிறது. ஆகினாலே முக்கியமான முடிவுகள், வாழ்க்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கிறீர்கள், வீடு கட்ட வேண்டும் என்ற முடிவு எடுக்கிறீர்கள் என்றால் இவற்றிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன என்றால் இந்த நேரத்திலே ஒரு முடிவை எடுத்துவிட்டு பின்னர் முடிவு தவறானது என்று யோசிப்பதிலே அர்த்தம் இல்லை. ஆகினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார துவக்கத்திலேயே வேலை என்பது, உங்களுக்கு ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சற்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். அந்த பொறுப்புகளின் காரணமாக குடும்பத்து உறுப்பினர்களை பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு சில சுமை இருக்கும். இருந்தாலும் அது மெல்ல மெல்ல நீங்கும். ஆகினால இந்த வாரத்துல எது கடமையோ அதை உரிய முறையிலே செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு பல நேரங்களிலே நட்பு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்ற ஒரு மன பிராந்தியில இருந்திருப்பீர்கள். அப்படி சில நட்பும் உதவி செய்து கொண்டு தான் இருந்திருக்கும். ஆனால் அவை உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செய்த உதவியெல்லாம் இப்போது மெதுவாக குறைய துவங்கும். அதை நீங்கள் இனிமேல் உணர துவங்குவீர்கள். அப்படி துவங்கக்கூடிய வாரத்துல இது ஒரு வாரமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இதற்கு மேல் இதுவரை உதவி இல்லாமல் கூட நீங்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் உதவி வேண்டும் என்ற சூழ்நிலை நெருங்கி கொண்டு இருக்கும் போது, உதவாமல் இருக்கும் போது அந்த மன அழுத்தம் ஏற்படும். ஆகையினாலே
உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்த்து கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். குறிப்பாக உற்றார் உறவினர் யாரை உங்கள் வசப்படுத்தலாம் என்று நினைத்து நீங்கள் சில்லறை காசை சிதற விடுகிறீர்களோ, அது அந்த சிதறவிடும் போது அந்த சலசலப்பு என்பது கலகல என்று சந்தோஷ சிரிப்பு போன்று கேட்கும். அதன் பின்பு அது உரசல் முரசலாக போகும்போது வெடிச்சத்தம் போன்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகையினாலே கவனம். நிலம் கட்டடம் தொடர்பான விஷயங்களிலே அது சிறு சிறு பிரச்சனைகளை தரும். ஆகையினாலே இந்த வாரத்துல நிலம் கட்டிடம் போன்ற விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் அவற்றிலிருந்து அகன்று இருப்பது சிறப்பாக இருக்கும். வாரத்தினுடைய துவக்கத்திலே தொழில் சற்று மந்தமாக இருப்பது போன்று இருந்தாலும் கூட கடைசியில் அது லாபமாக அமையும். ஆகினாலே தொடர்ந்து முயற்சி என்பது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமான வெற்றிகளை தரும். மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இது நாள் வரை நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை நோக்கி காத்திருந்திருக்கிறீர்கள், அந்த செய்தி வரவில்லை என்றால் இப்போது இந்த வாரத்தில் அதற்கான ஒரு செய்தி, ஒரு ரிசல்ட் வருகிறது என்றால் உங்களுக்கு ஆதரவாக சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. காதல் போன்ற விஷயத்தில நீங்கள் முரண்பாடாக பேசி ஏதேனும் சிக்கல் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் பேச்சிலே மிக கவனமாக இருங்கள் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை என்பது கேதுவானவர் வார கடைசியிலே சனி சுக்கிரன் இணைவினுடைய அந்த பார்வை பெறுவது என்பது மற்றும் பல கிரகங்கள் இணைந்த அந்த பார்வை பெறுவது என்பது சற்று மிக்சட் ரிசல்ட் என்று சொல்வார்கள். எதிர்பார்த்த பலனை விட வேறொரு பலனை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகினாலே தன்னம்பிக்கை என்று இருப்பது சரிதான். வசீகரத்தோடு பேசி ஒருவரை வளைத்து போடலாம் என்று இருப்பதும் சரிதான். இவையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி மழை லாபச்சனியாக இருக்கும்போது நடக்கும். ஆனால் வார கடைசியிலே இருக்கக்கூடியது ஒரு சந்நியாசி யோகம் போன்ற அமைப்பு ஆகினால மனதை ஒருநிலைப்படுத்தி சற்று பொறுமை காத்து தேவையானவற்றை மட்டும் பேசி தேவையில்லாதவற்றை தவிர்ப்பது என்பது சிறப்பு. 11ஆம் இடத்துல புகழ், நல்ல புகழ் கிடக்கூடிய விஷயங்கள் எதையும் செய்யாதீர்கள். சோசியல் நெட்வொர்க், சமுதாயம், அதாவது நீங்கள் யாரை நட்பாக வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய உண்மையான நிலவரங்கள் எல்லாம் இப்போது உண்மையான நட்பாக இருக்கிறார்களா இல்லையா என்ற விஷயமெல்லாம் இப்போது உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாக ஒரு வாரம் அற்புதமாக இருக்க வேண்டும், இந்த வாரம் அற்புதமாக இருக்க வேண்டும் என்றால் அதிகப்படியாக ஆசைப்படாமல் பொறுமை காத்து, குறிப்பாக சோசியல் நெட்வொர்க், இந்த சோசியல் நெட்வொர்க் என்பது இப்போது ஆன்லைன் விஷயங்களிலே சோசியல் நெட்வொர்க் எல்லாம் சொல்கிறார்கள். சாதாரணமாக ரிஷபராசி என்பவர்கள் பல நட்புகளை ஏற்படுத்தி இருப்பீர்கள். ஆண் பெண் என்று பல வகையில இருக்கும். எல்லோரிடமும் சகஜமாக பேசுவது போல் நீங்கள் உங்களுடைய பண்பை வளர்த்திருப்பீர்கள். ஆனால் அது ஒரு இடைஞ்சலாக மாறக்கூடாது. அவற்றை மறுபரிசீலனை செய்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு வரக்கூடிய 3 ஆண்டு காலம் பொற்காலமாக இருக்கும். அந்த பொற்காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திட்டம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குழந்தைகளின் மூலமாக நல்ல சந்தோஷம், மாணவர்களுக்கு வெற்றி, தொழில்துறையிலும் வெற்றி இருக்கக்கூடிய அமைப்பு. வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள், முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் இந்த வாரம் அது எளிய மருத்துவத்திலே விலகும். இந்த வாரத்திலே கூடுதல் சிறப்பை தரக்கூடிய நாட்கள் என்றால் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, 28 வெள்ளிக்கிழமை, 29 சனிக்கிழமை சற்று கூடுதல் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார் வழிபாடு சிறப்பை தரும். எனது அன்பு நேயர்களே, 24 மார்ச் 2025 திங்கட்கிழமை முதல் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருஷத்தைய பங்குனி மாதம் 10 முதல் 16ஆம் தேதி வரை இந்த நாட்களுக்கான நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்பை இந்த தொடர் பதிவிலே காண்போம். குருவினுடைய பார்வை கன்னி, விருச்சிகம், மகரம் ராசியின் மீதும், சனி பார்வையானது இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பு ரிஷபம், கன்னி, தனுசு சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 இரவு 9:44 PM ஏற்படுகிறது. செவ்வாய் மிதுனத்திலிருந்து பார்வை பலம் என்பது கன்னி, தனுசு, மகரத்தினுடைய பார்வையில் அமைகிறது. சந்திரனுடைய நிலைகளில் பொறுத்து இந்த வார ராசி பலன்களும் திதி நட்சத்திரங்களும் உங்களுக்கு அமையும். குரோதி வருடம் பங்குனி 10 திங்கட்கிழமை மார்ச் 24, 2025 5:05 AM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:26 AM வரை, பிறகு திருவோணம். ஆகினாலே மறுநாள் அதிகாலை வரை திங்கட்கிழமை என்று முழுவதுமாக மரண யோகம். நாள் முழுவதும் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தூர தேச பயணங்களை துவங்கக்கூடாது. ஒருவேளை அத்தியாவசிய பயணங்களை செய்ய வேண்டும் என்றால் சூரியோதயத்திற்கு முன்பு துவங்குவது சிறப்பை தரும். பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. வாகன பழுது, வழியிலே சில சிக்கல், வழிச்சண்டை என்றெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது
குரோதி வருடம் பங்குனி 11 செவ்வாய்க்கிழமை மார்ச் 25, 2025 3:45 AM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலை 3:49 AM வரை, பிறகு அவிட்டம். ஆகையினாலே நாள் முழுவதும் 60 ஞாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை என்றாலும் நல்ல நாளாக அமைகிறது. பகல் 12 மணிக்கு மேல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துவங்கப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் துவங்கி செய்யலாம். இன்று நாள் ஸ்ரவண விரதம், திருவோண விரதம். பெருமாள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். எலக்ட்ரானிக் பொருட்கள், புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ, வீடு வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றாலோ, திட்டமிட்டிருந்தீர்கள் என்றாலோ, அதை சென்று பார்வையிடுவதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது. விஜய ஏகாதசி. இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும். மாணவர்கள், உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஹயக்ரீவர் சன்னிதானங்கள் இருந்தால் வழிபாடு செய்வது என்பது புரியாத புதிரான பாடங்களும் புரிந்து ஏற்றமும், அதனால் ஒரு உயர்வை நோக்கிய மாற்றமும் ஏற்படுத்தி தரும். உடல்நல கோளாறுகள் இருக்கிறது, அதனால் ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நாளிலே செய்வது அது முற்றிலுமாக குணமடையக்கூடிய, அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி மாதம் 12 புதன்கிழமை மார்ச் 26, 2025 1:43 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. மறுநாள் காலை 2:29 AM வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். மறுநாள் 2:29 வரை, அதாவது வியாழக்கிழமை காலை வரை பிரபல அரிஷ்ட யோகம். அதனால் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு. தெய்வ காரியங்களுக்கு வெற்றி. ஜெய துவாதசி என்று சொல்வார்கள். பெருமாள் வழிபாட்டிற்கு இது மிக மிக உகந்த துவாதசியாக இருக்கிறது. காலை 9:15 காலை 9:15 புதன்கிழமை என்று பெருமாளுக்கான விரதம் இருந்து ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே தீபமேற்றி தீபதூப ஆரத்தி காட்டி நிவேதனம் எடுத்து வழிபாடு செய்து அந்த நிவேதன பொருட்களை சாப்பிடுவது என்பது வெற்றி தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்கு ஒரு பெயர் நரசிம்ம துவாதசி. ஆகினாலே நரசிம்மருக்கு குளிர்ந்த பானகங்களை வைத்து வழிபடுவது என்பது தொழில் வியாபாரத்திலே வெற்றியை தரும், தன லாபத்தை மிகப்பெரிய அற்புதமாய் மாற்றி தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 13 வியாழக்கிழமை மார்ச் 27, 2025 திதி 11:03 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. சதய நட்சத்திரம் 12:33 AM நள்ளிரவு வரை, பிறகு பூரட்டாதி. மரண யோகம் இரவு 12:33 வரை, பின்னர் சித்த யோகம். ஆகினாலே இந்த நாளிலே தெய்வ காரியங்களை மட்டும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மாலையிலே 4:30 மணி முதல் 6 மணி வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை, அபிஷேகங்கள், ஆராதனைகளிலே கண்டு சிறப்பு பெறுவதற்கு ஏற்ற நாள். இது ஒரு பிரதோஷ நாள். மாத சிவராத்திரி விரதம் இருந்து 4 ஜாமங்களும் சிவபூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமையக்கூடியதை இது நிச்சயமாக தரும். வாருணி, இந்த நாள் வாருணி, அதாவது வியாழக்கிழமை, திரையோதசி, சதயம் எல்லாம் சேரும் போது இந்த நாளிலே முன்னோர் உங்களை, நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து யாருடைய வழித்தொன்றர்களாக இருக்கிறீர்களோ, யார் பிறந்து மறைந்திருக்கிறார்களோ உங்களுடைய முன்னோர், அவர்களுக்கான வழிபாடு, தர்ப்பணம், ஹோமம், திலஹோமம், தர்ப்பணம், அவர்கள் பெயரிலே தான தர்மங்கள் செய்வது, இதனால் உங்களுக்கு பல தடைகள் அகன்று மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும். அதனால் இதற்கு வாருணி என்று பெயர். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 14 வெள்ளிக்கிழமை மார்ச் 28, 2025 7:55 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது. நட்சத்திரம் பூரட்டாதி 10:09 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் சித்தயோகம். இந்த நாளிலே பூரட்டாதி வெள்ளி என்ற அந்த காரணத்தினால் பரிகார பூஜைகள் செய்வதற்கு, கிரக சாந்தி ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு, ஜாதக பரிகார, தோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். கிருஷ்ணர் அருளிய அமாவாசை என்று இதை சொல்வார்கள். ஏனென்றால் போதாயன முறைப்படி அமாவாசை. இது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இருந்தாலும் 7:55 PM அதன் பின்னர் தான் அமாவாசை தேதி துவங்குவதன் காரணமாக இது போதான முறையை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் அமாவாசையாக இருக்கும். முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது
குரோதி வருடம் பங்குனி 15, சனிக்கிழமை மார்ச் 29, 2025. இது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக ஜோதிட வல்லுநர்கள் கொண்டாட வேண்டும். இது சனிமகா பெயர்ச்சி மட்டுமல்ல, 7 கிரகங்கள் ஒன்றாக மீனராசியிலே பல நூறு, கிட்டத்தட்ட 550 வருடங்கள் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் பின்பு இணையக்கூடிய, மீண்டும் இந்த மீன ராசியில இப்படி ஒரு இணைவு வருவதற்கு வாழ்நாளிலே நம்மால் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லலாம். மேலும் இந்த நாள் ஒரு கிரகணம் அமையக்கூடிய, சூரிய கிரகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது. திதி, இந்த நாளுக்கான திதி 4:27 PM வரை அமாவாசை, அதன் பின்னர் பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 7:26 PM வரை, அதன் பிறகு ரேவதி. சித்த யோகம், அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம். கரிநாள் தோஷம் என்பது காலை அதிகாலை 7 மணி வரை உண்டு, அதன் பின்பு தேவையான விஷயங்களை செய்யலாம். ரைவத மன்வாதி, முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆகினாலே இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு யாகம் செய்வது, தீப வழிபாடு செய்வது, இவற்றிற்கெல்லாம் இது ஏற்ற நாள். பிண்டபித்ரு 9:44 இரவிற்கு மிக மிக முக்கியமான, எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய சனிமகா பெயர்ச்சி மற்றும் 7 கிரக சேர்க்கை இங்கு இந்த நாளிலே நடைபெறுகிறது. இது மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது, இந்த நாளுக்கான சிறப்பு. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 16, ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 30, 2025. திதி 12:49 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திருதியை. ஆகினாலே 2 திதிகள் வருகிறது, திதி துவயமாக இது அமைகிறது. ரேவதி நட்சத்திரம் 4:35 PM வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு சந்திரன் மாறக்கூடிய பங்குனி மாதம் என்பது ஒரு மாதம், புது வருடம் பிறக்கக்கூடியதாக அமையும். தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு நாள் முழுவதும் அமிர்தம் மற்றும் சித்த யோகம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். மாலை வேளையிலே சந்திர தரிசனம், மாலை வேளையிலே சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும் போது சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஸ்வேத வராக கல்பாதி ஆகினாலே இதில் முன்னோருக்கான அந்த வழிபாடு செய்வது என்பது புண்ணியங்களை உங்களுக்கு தரும். வசந்த நவராத்திரி பண்டிகை துவங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது. யுகாதி பண்டிகை, யுகாதி இந்த நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு துவங்குகிறது. அன்பு நேயர்களே, சந்திராஷ்டிரமம் அடையக்கூடிய விஷயங்கள், ராசிகளை பற்றி அந்தந்த ராசிகளுக்கான பலன்களை இந்த வாரத்தில் சொல்லும் போது இணைத்து கூறியிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.